2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது, அதில் ஒரு அம் கம்யூனிகேஷன் அது வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடும். பேசும் ஒரு விதமாக இருக்கக்கூடும். இல்ல பழகும், தொடும் விதம், இல்லை பேசாமல் இருக்கும் ஒரு விதமான ஒரு தொடர்பாக கூட இருக்கக்கூடும். நாம் எப்படிப்பட்ட அந்த ஒரு உறவை, அந்த தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க ஒரு 3 விஷயம் அதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அந்த பேசும் சொல்லாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, அதில் அந்த ஒளிவு மறைவு இல்லாத அந்த ஓப்பன் மைண்டட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை அவர்களிடம் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கும்போது தயாராக இருக்கணும். கேட்பதற்கு எல்லாம் அந்த சரியான தருணத்தில் சொல்வதைப் போல, அந்த நீங்கள் பேசுவது உள்ளே இருந்து பேசும் ஒரு விஷயமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுவது மட்டும் தானா? கண்டிப்பாக இல்லை. அந்த கம்யூனிகேஷன் வரும்போது காது கொடுத்து கேட்பது. எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, நான் இருக்கிறேன். கேட்பதற்கு நான் தயார். கம் ஆன், பேசுவதற்கு நீ தயாரா? என்று கேட்பது போல, கேட்பதற்கு அந்த இடத்தில் முழுமையாக மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லும் அந்த ஒரு முழுமையான ஒரு தன்மையுடன் கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும்.